என்னடா பாலா, மாணிக்கண்ணன் பணத்தை கொடுத்துட்டு கராரா வேலை வாங்குறாரு பாக்குறியா? அண்ணா வித்த சொல்லி கொடுத்தவனுக்கு கட்ட வரல அறுத்து யாரோ கொடுத்தாங்கன்னு தமிழ் படத்துல படிச்சிருக்கேனே. மண்ணி மாதிரி வந்து எனக்கு தொழில சொல்லி கொடுத்துருக்க. உன்னை போய் தப்பா நினைப்பேன் நானே. வேற ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு டெலிவரி தரேன்னு 2 வண்டி எடுத்து போட்டேன்டா. கஸ்டமர் வேற புதுசு, நீ இருந்து வேலை பார்த்தினா வேலையும் சுத்தமா இருக்கும். அதே நேரத்தில் அந்த கஸ்டமரும் அடிக்கடி நம்ம கடைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் உன் வீட்டுக்கு போனை போட்டேன். உங்க அப்பா என்னமோ போனை கொடுக்க மாட்டான்டாரா. உங்க அப்பா இருக்கான் பாரு. அப்பாவை திட்டாதானே? இல்லடா, ஒரு நிமிஷம் போனை கொடுத்துருக்கலாம்லடா. அப்பா பண்ணது தானே சரி. உங்ககிட்ட போனை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வீட்டுக்கு என்ன டியூஷனுக்கு அழைச்சிட்டு போனாரு. என் மேல கொல்ல பிரிய வச்சிருக்காருண்ணே. ஆனா காட்டதான் தெரியல. ஏய், என்னடா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இந்த பேச்சு பேசுற? ஒருவேளை திட்டி இருந்தா என்னடா பண்ணிருப்ப? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன். கண்டுக்காம எந்திரிச்சு போயிட்டே இருந்திருப்பேன். எங்க அப்பாவை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லைண்ணே. எப்படியாவது மல்லு கட்டி எங்க அப்பாவுக்காக நான் படிச்சிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேறண்ணே, அப்பாவுக்கு மிஞ்சினது எனக்கு எதுவுமே இல்லைண்ணே. அப்புறம் ஏன்டா டியூஷன் விட்டு இங்க வந்த? வேற என்னென்ன பண்ண சொல்ற? நீ கஷ்டப்படுவியே, உனக்கு கொடுத்த வாக்கு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கோண்ணே. டேய், இந்த ஒரு வார்த்தை போதும்டா, நீ பிரமாதமா வருவடா. அண்ணா 9568 வண்டிக்காரரை வர சொல்லுங்கண்ணே. என்னடா வேலை முடிஞ்சிருமா? முடிஞ்சிடுச்சுண்ணே. இதை எடுத்து வண்டியில மாட்ட வேண்டியதான். சரி கொடு. சரி நான் மாட்டிக்கிறேன். நீ வந்து வண்டி நம்பர் போட்டு சட்டையில போன் நம்பர் வச்சிருக்கேன், அதை எடுத்து அவருக்கு போன் பண்றா. அண்ணே, உனக்கு பணத்து மேல அக்கறே இல்லண்ணே. பணத்தை இப்படியே வைப்பாங்க. அண்ணே, இதுல ஏஞ்சல் செபாஸ்டியன் போர்டு இருக்கு. ஆம்பளை தானே? ஆமாண்டா, ஏஞ்சல்ங்கிறது ஒரு கம்பெனி பேர்ரா. ஹலோ, யாரு? பாலாவா? சொல்லுண்ணே. அதுக்குள்ள ரேஷன் வாங்கிட்டியா? ஏய் இல்லடா, ரேஷன் கடைக்கு போக முடியாது, அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்னென்ன சொல்ற? ஏய் ஆமாடா, ஒரு பெரிய ஆஃபர். ஒரு நாள் வாடகைக்கு வண்டி கேட்டிருக்காங்க. நான் இது மாதிரி போனதே இல்லடா. டேய், பார்ட்டி யார் தெரியும்ல? நம்ம சிவானி வீடு தான்டா. சிவானி உனக்கு தெரியும் தானே? அதான் நீ கூட பஞ்சு மிட்டான்னு சொல்லுவியே, அந்த பொண்ணு தான்டா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, உனக்காக நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்கோண்ணே. ரேஷன் வாங்கி கொடுத்துட்டு சிவானி வீட்டுக்கோ கலவாணி வீட்டுக்கோ போ, கவலை இல்லை. டேய் அது இல்லடா, இது ஒரு பெரிய ஆஃபர். இது மாதிரி 2 ஆஃபர் கிடைச்சுன்னு வச்சுக்கேன், மாணிக்கண்ண கடனே அடைச்சிருவேன். இதே மாசத்துக்கு 10 கிடைச்சுன்னு வச்சுக்கேன், மாணிக்கண்ண மாதிரி கடையே போட்டுடலாம்டா. சரி விடு, அந்த ரேஷன் கடைச்சு கொடுத்துட்டு போ. டேய் அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா, சாயங்காலம் தரேன், ஓகேவா? என்னடி உன் சிசிய பிள்ளைய காணா? சும்மா படிச்சிட்டு இருக்கானே, நான் தான் அப்படி காலார நடந்து போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சேன். இல்லையே, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. அவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கியா? அப்பா நான் சொல்றப்பா, அம்மா 1000 ரூபீஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுதானே பார்த்தேன். 1000 ரூபாய் கொடுத்திருக்கியா? ஆமா, ரேஷன் கடைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்பவா? அந்த காசை மறந்துரு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? ரேஷன் கார்டோட பணமும் சேர்ந்து தொலைஞ்சு போச்சுன்னு கதை விடுவானுங்க. அவன் ஒன்னும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அவன் மேல என்ன ஐஎஸ்ஐ முத்திரையா குத்தி இருக்கு? எல்லா பயல்களும் அப்படிதான். தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அந்த பாலா உன் வீட்டுக்கு பாடம் படிக்க வந்ததுக்கு உனக்கு நல்லா பாடம் கத்து கொடுத்துட்டான். ஹலோ தாஸ், நான் சிவகுரு பேசுறேன். சொல்லுப்பா. ஒரு 30 ரூபா கேஷ் இருக்குமா? நான் 10 டேஸ்ல கொடுத்துறேன். இல்லப்பா, ரொம்ப டைட்டா இருக்கு. ஏர் எண்டிங் வேற, ஸ்டாக் கிளியரன்ஸ்னு நில் பேலன்ஸ்ல இருக்கேன். ஓகே.
ஹலோ ஆ. ஜனா, நான் சிவகுரு பேசுறேன். சொல்லு. ஒரு 30 lakhs கேஷ் இருக்குமா? கேஷா? இல்ல கொஞ்சம் எமர்ஜென்சியா தேவைப்படுது. இல்ல சிவகுரு, இப்போதைக்கு கையில கேஷ் இல்லையே. சாரிப்பா, எதுவும் தப்பா எடுத்துக்காத. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாரு. சரி, ஓகே. சொல்லுங்க சார். சதீஷ் எங்க இருக்க? சார் நான் ஆஃபீஸ் வந்துட்டே இருக்கேன் சார். ஏதாவது அர்ஜென்ட்டா சார்? இல்ல, எனக்கு மருந்து வேணும். சரி சார், வாங்கிக்கலாம் சார். வரும்போது வாங்கிட்டு வரீங்களா? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். இல்ல சதீஷ், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? சார் என்ன சார், எனக்கு புரியாதா? உங்க மனசை புரிஞ்சு வேலை செய்றோம் சார். நானு ஃபுல்லா ஆஃப் பண்ண மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஏதாவது வாங்கிட்டு வா. ஓகே சார்.